விடுதலை 2 ஒரு 200 ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல பார்க்க வர்த்து. நான் வர்த்தன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தேன். பார்ட் 1 எனக்கு ஓகேவா பட்டது. பார்ட் 2 வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. பார்ட் 1 பார்த்த எல்லாருக்குமே பார்ட் 2 கண்டிப்பா பிடிக்கும். எதனால அப்படின்னா பார்ட் 1ஓட ஒரு ட்ரிபிள் மடங்கான ட்ரீட் தான் பார்ட் 2 அப்படின்னு சொல்லுவேன். இதுல வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து பார்ட் 1ஓட எண்டில் வந்து ஒரு ஸ்டேஜில் இருப்பார். அவர் எதனால அப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்தாரு அப்படின்ற ஃபுல் ஃபிளாஷ்பேக்கை ஃபுல் ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட் வாட்சை வந்து நீங்கள் வந்து பார்ட் 2க்கு வந்து கொடுக்கலாம். நல்ல கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே வந்து மக்களுக்கு திணிக்கிற வகையில் இல்லை. நான் ஒரு சில பாலிடிக்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ரெண்டு விதமான சைடும் இருக்குது. உனக்கு இதில் எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 8.5 இல்லை 9 அவுட் ஆஃப் 10 வந்து கொடுக்கலாம். ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மிஸ்டேக்காக சொல்லாமல் பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டு போகலாம். கருத்து சொல்லியிருக்காங்களா அது நல்லா இருந்தது. டைலாக் நல்லா இருந்தது. ஒவ்வொரு இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க போனால் அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு மீனிங் இருந்தது. மஞ்சு வாரியரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. சூரிய ஒரு சின்ன போர்ஷன் வந்தாலும் அவருடைய அந்த ஒரு கேரக்டரைசேஷன் கடைசியாக கிளைமேக்ஸில் சூரிய ஒன்று பண்ணுவார், அது நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் படத்தில் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா 3 ஹார்ஸ் கிட்ட எடுத்துட்டாங்க. அதை ஒரு 2 ஹார்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னுமே சூப்பர். நிறைய விஷயங்களை வந்து படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றதுனால படத்தை வந்து நான் அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. டெஃபினட் வாட்ச் கொடுங்க. என்ன கேட்டால் 15 வயசுக்கு தாண்டி பசங்களே வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலிடிக்ஸே நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு போது உள்ளே போய் நீங்கள் ஒரு ½ அன் அவர் வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா கதை நல்லா போகுதுன்னு உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் தான் என்ன நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு டெஃபினட் வாட்ச் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.